எங்க வாங்க மாமியாவுக்கு நினைவு நாள்னு சொன்னேன்ல. கிளம்பி ஆட்டாவில் ஏற போகையில் மருமக போனுடுச்சு. என்னத்தே வந்துக்கிட்டு இருக்கத்தேன்டே ஏத்தே வரையில் டீ ஒரு 4 உப்பு பிஸ்கட்டு வாங்கிட்டு வாங்கத்தே, எனக்கு பசிக்குது தேண்டுச்சு. ஏத்தே இந்த வேகாத வெயிலியா டீ கேட்குறிய, வேற என்னமா வாங்கிட்டு வரேன் கூலிங்க அப்படின்டே. இல்லத்தே எனக்கு டீ போதுமுத்தே, டீ தான் வாங்கிட்டு வாங்கத்தே, அதுதான் தலைவலியாக இருக்குது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா, எல்லாருக்கும் தேவைப்படுது தேண்டுச்சு. சரின்ட்டு டீ கடையில் போய் டீ கேட்டால் நான் ஒன்றும் அண்டா உண்டாவா கொண்டு போனேன், பையில் இது கொண்டு போனேன் தானே பாத்திரம். அப்புறம் அவர் ஏதோ ஒரு பால் கவரில் ஊற்றி கொடுத்தாரு. சரி அதுலேயே கொடுக்கட்டும், பார்சல் டீ அப்படித்தான் கெட்டுவாகலாம், ஏன்னா வேறு எதுலேயும் ஊற்ற முடியாதாண்டே, வேறு ஒன்றும் இல்லைன்றார். சரின்னு அந்த பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு என் மருமக கையில் கேட்ட அந்த உப்பு பிஸ்கட்டையும் வாங்கிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க மாமியார் வீட்டுக்கு போகும்னு வந்து இப்போ வாங்கிட்டு ரெண்டுக்கும் சேர்த்து எம்புட்டு காசு வருதுண்டேன். டீ 40 ரூபா, அந்த பிஸ்கட்டு 20 ரூபா, 60 ரூபான்றார். சரின்ட்டு அவர் கையில் 60 ரூபாய்க்கு கொடுத்துப்புட்டு அப்படியே டீயை பார்சலாக வாங்கிட்டு இந்த வெயிலில் போய் டீ கேட்குறாளுங்க. சரி வயிற்று பிள்ளைக்காரி கேட்டா அப்புறம் அவங்களுக்கும் தலைவலிக்கு தான் சோறு குழம்பு வாங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அதோட சரி வாங்கி கொடுப்போம். ஆமாம், நாத்தனார் வேறு இன்றைக்கி அம்மாவுக்காக விரதம் இருப்பாங்க, அதனால பசி, காலையிலேருந்து சாப்பிடலையா, இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், பசிக்குதுடி பாதகத்தி வாங்கிட்டு வாடி வரையிலேன்றாங்க. நான் வரையிலே ஒரு தூக்குவாளி எடுத்து வந்தேன்னா தொழில் வாங்கிட்டு போயிருக்கலாம். நான் என்ன செஞ்சேன், நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆட்டோவில் ஏற சொல்கிறேன் கயல், அதோட சேர்ந்து வாங்கிட்டு நேராக மாமியார் வீட்டுக்கு நட ஓட்டோம். வேகாத வெயிலுங்க, நண்டை நடத்தையே கூட்டிகிட்டு போனேன். அப்போலெல்லாம் தூக்கிட்டு வந்து இப்போ நடக்க விடுறிருந்துச்சு. கேமராவை பிடிப்பனா, நான் கட்டைப்பையை பிடிப்பனா, உன்னைய தூக்குனாண்டு அப்படியே வா அப்படின்னு வந்தோம். அதோட இந்தா மச்சா விட்டு பிள்ளை கும்புறமோ அப்படின்னுச்சு. மாராசை இருதாயி குமரி, அதனால முகத்தை எடுக்கக்கூடாதுன்னு தரையே எடுத்துக்கிட்டு போகிறேன். ஏன்ட்டு கேளுங்க, எல்லாரும் இதுக்குள்ளே வர நினைக்க மாட்டாங்க. ஐயோ குமரி பிள்ளையை காட்டிட்டு அவர் காட்டிட்டேன்ட்டு அது இதுன்னு வரும்ல, அதுக்குத்தான் பார்க்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இதில் வர்றதில் ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கையில் ஓடி வந்துச்சு அத்தை அப்படின்ட்டு ஓடி வந்துச்சு, வாத்தே அப்படின்ட்டு அது கேட்ட டீயவும் அந்த உப்பு பிஸ்கட்டையும் கையில் கொடுத்தேன். சரி தேடி வாங்கிட்டு அதோட போயிடுச்சு. சமையல் வேலையை அப்போத்தாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே வர்ற அடுப்பை குட்டிட்டியெல்லாம் சிலிண்டர்லேயே ஆக்கிட்டு கிடப்பாங்க. சிலிண்டர் கிடைக்கலன்னு அடுப்பை குட்டிட்டாங்க. அடுப்பை மரத்தடி கீழே கூட்டியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கூட்டமாட்டா உட்காராமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. எங்க எப்படித்தான் க்ளீன் பண்ணாலும் புளி இலையும் அரச இலையும் விழுந்துருதுங்க. அதனால் எண்ணத்தை போய் கூட்டினோம்ட்டு அப்படியே ஓட்டாக அவருக்கு. சரின்ட்டு ஏங்க ஒரு தார்ப்பாயை விரிச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு. நாங்கள் எந்த தார்ப்பாயை வச்சுருக்கோம், முப்பிட்டு வாய் வசரம் அங்கேருந்து நீ தார்ப்பாயை எடுத்துகிட்டு வரோம் தானே அப்படின்ட்டாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தாலும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இந்த கடைக்கு மழை பெஞ்சா வடக்கடையை மூடுறதுக்காக வச்சுருக்கேன், அதை கூட எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதுவும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. இங்கே வந்து அப்புறம் என்ன செய்கிறது, சரி விடுங்க, நம்ம வாழ்ந்த வீடு மண்ணோட மண்ணாக உருளுவோம்ட்டு நானும் உட்காந்து உருளைக்கிழங்கு உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு உரிச்சா உருளைக்கிழங்கு சுட சுட இருக்கு பார்த்துக்குங்க. இங்கிட்டு முதுகில் அனல் அடிக்குது, நேராக சூரிய பகவான் வேறு வெயிலை கொட்டி தள்ளுறாரு, அதில் உருளைக்கிழங்கும் சுடுது. கொஞ்சோண்டு அதில் தண்ணியை ஊற்றுங்க, உருளைக்கிழங்குல அவிச்ச உருளைக்கிழங்கு இப்படி தண்ணியை ஊற்றினா தானங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க உரித்தா ரொம்ப அதிசயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க. சரி விடுங்க, சுடுது சும்மாவா, சுடுதுன்றதுக்காக தானே தண்ணியை ஊற்ற சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு செம்பள்ளி என் மச்சான் மண்டாட்டி ஊற்றுனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன, உருளைக்கிழங்கு உரிக்க ஆரம்பிச்சிட்டு கதையாக பேச ஆரம்பித்தோம். உன் கதை என்ன, ஏன் கதை என்னன்று. ஆனாலும் கொதிக்குது. இதில் எங்கள் நாத்தனார் அப்பப்போ வேலை ஏவிக்கிட்டே இருந்தாங்க, சின்ன பிள்ளை மாதிரி. விறக தள்ளி விடு டீ ஆனால் எரிச்சு விடு. அது மடன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் தள்ளுன்றாங்க. என்னத்தை தள்ள, அடுப்பத்தை என்ன தள்ளணுங்க, ஓயாமல் சொல்கிறேன். நல்லா தாங்க மடன்னு எரியுதுண்டு. தள்ளு, கீழே இருக்கிற விறகு எடுத்து மேலே வைன்றாங்க. என்னதான் சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியலை. சரி விடுங்க, எப்படியோ உள்ள தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, சின்ன பிள்ளை மாதிரி வேலை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சோத்தை கொண்டு போய் குழம்பு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போய் வை அப்படின்ட்டாங்க. சரின்னு நடந்தால் பார்த்துக்கோங்க, செருப்பு போடாமல் நடந்துட்டேன். இந்த மரம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த மரத்தை தாண்டி அங்கிட்டு போனோம்னா காலு தீயாக கொதிக்குது. நெருப்பில் நடந்து போகிற மாதிரியே இருக்குது. சாமி கோயில்களுக்கெல்லாம் இது மிதிப்பாங்க, தீ மிதிப்பாங்க, அது மாதிரி இருக்குங்க. என்ன ஒரு வெயில், சூரிய பகவானே இதெல்லாம் உனக்கு அடுக்காதுய்யா. மதுரையிலேருந்து ஒரு வெயில் அடிக்கிறாரு, மதுரைக்குன்னு ஒரு வெயிலை தனியாக துண்டிச்சு அனுப்புகிறாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கொளுத்துறாருங்க. ரொம்ப மோசமாக வெயில் அனுப்புது, என்னண்டே தெரியலை. அப்புறம் என்ன செய்கிறது, சூரிய பகவானை எம்பிடி சொன்னாலும் அவருக்கு கோவந்தான் வந்து மீண்டும் அதிகரிப்பாரை தவிர நம்ம பேச்ச கேட்க மாட்டாருன்னு நினச்சிட்டு சரி விடுங்க அப்படின்னு வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னது, முட்டை கோசு இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு கடுகு விழுந்ததுலாம் 4 பேரும் நான் ஒரே ஆளை சமைக்க முடியாது, சமையலுக்கு காசை கொடுத்துருந்தேன். சரி வாங்கிக்கோங்க உண்டு. 4 பேரும் 400 போட்டு அப்படியே ஒன்றா போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கான்.
இப்படி சமைச்சு சாப்பிட்றதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. மச்சா விடு கொழுந்த விடுண்டு. இதில் இன்னொரு நாத்தனா இன்னொரு கொழுந்தனா உங்கள்கிட்ட காட்டாமையே வச்சுருக்கேன். ஏண்டா அவங்க மீடியாக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாதவங்களை வந்து இருண்டு சொல்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடாது. என் மருமக நின்றுக்கிட்டே இருக்காது உட்காருங்க தெரிச்சு தடிய மருமக சொல்லிடுச்சேன்ட்டு குடத்தை கீழே இறக்கி வச்சுவிட்டு சங்குன்னு உட்காந்துட்டேன். சின்ன சின்ன வேலை பார்த்தாலும் புதுன்னு கிடச்சி கிடக்கும். இது வெயிலாக மயக்கமாக வருதுங்க. எனக்கு என்னே தெரில. அடிக்கடி மயக்கமான சூழ்நிலையிலேயே இருக்கும். எண்ணெயிலே நிற்கிறதுனாலேயே என்னவோ என்ன கலதையோ தெரில. மயக்கமான சூழ்நிலையாத்தே வரும். எப்போ பாரு ரசனாவை வாங்கி குடிக்கிறது, கலரை வாங்கி குடிக்கிறது, சில்லாக தண்ணி விட்டு குடிக்கிறது. குளிர்காலத்தில் கூடங்க குளுன்னு தண்ணியை போட்டு குடிப்பேன். அதனால தான் இந்த தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு கிசு 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 கிசுன்னு காதில் சொல்லுதோ என்னமோ. பல வேலை பார்த்தா கூலிங்கத்தாங்க எனி டைம் தண்ணி குடிச்சிட்டு கிடப்பேன். அப்புறம் என்ன அந்த முட்டைக்கோசை கிளறி விடு அப்படின்டாக. சரின்னு கிளறி விட்டேன். எங்கள் அத்தை இன்றைக்கி உட்காந்துக்கிட்டே ஒரு வேலையாக குழந்த நம்ம வீட்டில் இல்லை சின்ன பிள்ளைகளை வேலையை பாருங்க. அதே மாதிரி இந்த கரண்டி எடு, இதை தூக்கி எங்கே வை, இந்த விறகை தள்ளி வச்சு ஏறி இதை பண்ணு அதை பண்ணுன்னு இருந்தாங்க. சரி விடுங்க, இன்றைக்கி நாத்தனார் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அவங்க சொல்ல வேலையை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்னமோ சொன்னாங்க, அதில் தண்ணியை ஊற்றணும் முட்டைக்கோசலன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி அதில் இருக்கிறது முட்டைக்கோசலை இருக்கிறதே போதும் மொசு மொசுன்னு வந்துருக்குண்டு. அப்புறம் தண்ணியை குடிச்சேன். தண்ணி பார்த்தீங்கன்னா திருக்கோன்னு நடந்துச்சு. எனக்கு அந்த தண்ணி தாகம் தெரில. ஃப்ரிட்ஜில் இப்படி தண்ணியை போட்டு கொடுத்து என்னத்தை எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குண்டே. அப்புறம் எப்படியோ என் மக அந்த உட்காந்துருக்குல, அது மச்சா முண்டாட்டி மச்சா மக. என் மகிட்ட சொன்னேன், என் மக ஒடிய போய் தண்ணியை பிடிச்சிப்பில்ல. அப்புறம் என்ன உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தான். அவங்க வேலையை பார்த்தா இனி என்ன வேலை பார்த்தா அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்துச்சு நாத்தனா. இப்போ தானங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்தேன், கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நீ வந்து வேலையே பார்க்கலேன்ட்டாங்க. ஆட கொடுமையே ரசத்தை தூக்கி போய் கொண்டு வச்சுருக்கேன், அடுப்பை கூட்டுன்னு இன்னும் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். கையலுக்கு என்ன உழந்த பிறக்கும்ண்டு, கையலுக்கு பொம்பளை பிள்ளை வந்து பிறக்கும் அப்படின்டாக. நான் ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும், கையலுக்காக ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும், அவங்க குடும்பத்துக்காக பொம்பளை பிள்ளை பிறக்கட்டும் ஏண்டு கேளுங்க. அவங்க குடும்பத்தில் பூராமே ஆம்பளை பையன், பொம்பளை பிள்ளை இல்லை. கையில் வாக்கப்பட்டவன் போன வீட்டில் 2 ஆம்பளை பையன் தான். அதனால தான் பொம்பளை பிள்ளை வந்தால் அதுவும் சந்தோஷம் தான், ஆம்பளை பிள்ளை வந்தாலும் சந்தோஷம் தான். எந்த பிள்ளை வந்தால் நான் தலை பிள்ளை தான். பிள்ளை எல்லாரும் தும்பிட்டு பேர கஷ்டப்பட்டு கிடக்கையில என்ன பிள்ளை நல்ல பிள்ளையா நல்ல சுகப்பிரசவமாக பெத்தாண்டா எடுத்தேன். அதோட ஒரு வழியாக எப்படியோ ஆடிப்பாடி சமைச்சு முடிச்சுவிட்டேங்க. சமைச்சிட்டு நேராக வந்து தலுகையை போட்டு அவங்களுக்கு பிடிச்சதை பூரா வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சு அப்படியே கையில் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிருந்துச்சு. நாங்களாம் எடுத்து வைக்கல, நான் தான் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். என் மாமியை நான் எடுத்து வச்சா சாப்பிடாட்டாலும் கோச்சிக்கிட்டு ஓடும். ஏண்டுகளுங்க, ஆரம்பத்துலேருந்தே சண்டை விட்டுட்டு கிடந்தோம். அது வேறு ஒன்றுமே பார்க்காம வேறு விட்டுட்டு ஓடி போயிட்டோம். இப்போ வந்து நான் மேலோகம் போனதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பரிமாறிக்க இளவச்சு அங்கிட்டு போடி அங்கிட்டு நீ வச்ச சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட கோச்சிக்கிட்டு கிடக்கும். அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கையில் வார்த்தேன், நீ இப்போ வச்ச என்னத்தையா பேத்தியா மாசமாக இருக்கிறத விட இலை வச்சு நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து போகாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு குசியாலத்தில் வந்து குதி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. அப்பத்தா அம்மாச்சி ஆவியை வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டே அதோட எல்லோரும் கக்கட்டு கிடச்சாங்க. நானும் சிரிச்சிட்டு ஆமாங்க அப்படித்தான் அதுதான் உண்மையும் கூட. அவ்வளோ கோவப்படுவேன். ஒரு நாளைக்கு நான் வீட்டுக்கு போனேன்னா அந்த போட்டாவே கூர்ந்து பார்ப்பேனா அந்த கண் என்னையவே முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்போ என்னைய முறைக்காது, எனக்கு பயமாக இருக்குன்னு ஓடிடுவேன். இதை நான் சும்மா சிரிப்புக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நெசமாகவே எனக்கு ரொம்ப கற்பனை தர்றவங்களுக்கு பல வாக்கில் கற்பனை பண்ணுவேன். இங்கே வேலை வைத்தது பத்தாதுன்னு இங்கே கையல் அத்தை கரண்டி எடுத்துடுவாங்க அப்படின்னு அவள் சமக்கன்னு உட்காந்துக்கிட்டு அவள் வேலையம்னா. சரி விடுங்க, பிள்ளை மாசமாக இருக்குது, அவள் எந்திரிச்சு எழுந்து போக முடியுமா? வெறும் மனுஷியாக இருக்கிற நம்மளே எந்திரிச்சு உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அம்படி சிரமமாக இருக்குது. அவள் மாசமாக இருக்கவரை எடுத்துக்க முடியுமா? ஒன்று எடுத்து கொடுத்துருந்தேன், கரண்டி எடுத்துச்சு பிள்ளை. அப்புறம் என்ன, என் தங்கச்சியை போய் மாலை உடச்சி மாலையை டெக்கரேட் பண்ணுன்ற கையல் மாலையை டெக்கரேட் பண்ணால் ஒன்றும் சொல்லாது, மாலை விட்டு மரியாதை பண்ணுறாங்கன்ட்டு அப்போ வந்து ஏற்றுக்குருவாங்க அப்படின்ட்டே. நான் சும்மா இருங்க, அதெல்லாம் உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை. எங்கள் அம்மாச்சிக்கு இறக்கையில் சின்ன மருமைகளையும் சின்ன மருமையனையும் மயனையும் பார்க்கலேன்னு தான் வருத்தப்பட்டுச்சு எங்கள் அம்மாச்சி. உங்களை தான் சொல்லிட்டு கிடந்துச்சு. என் மயன் தள்ளி போனால் கூட என்னை நீண்டு ஒரு வார்த்தை ஒரு நாளும் திட்டினதில்லை. அவளும் என்னைய சங்கட்டப்படி பேச மாட்டா. உங்கள் வேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்காக ஏந்துக்கிட்டு எம்மா சின்ன மருமகளையும் சின்ன மயனையும் ஒதுக்கி வச்சேன். ஆனால் இன்றைக்கி வயசான காலத்தில் நீங்கள் எல்லாம் பார்ப்பேன்ட்டு நம்பினேன், எங்கே என்னை பார்க்காம விட்டுட்டேன்ட்டு ஒரு நாள் அழுததாக கையில் சொன்னான். எனக்கு அப்படியே மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்படியே கையில் சொல்கிற, ஒரு நாள் கூட உங்கள் அம்மாவோ மற்றவங்க யாருமே இதை சொன்னதில்லையேண்டே, அவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? அப்புறம் உங்கள் அம்மாவை ஒழுங்காகவே நீங்கள் பார்க்கலன்னு நீங்கள் சொல்லிவிட்டேன்டா
அதுக்கு தான் அம்மா அப்படி சொல்லும் அப்படின்டா அப்படின்னு கயல் சொல்லிச்சு. கயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கயல் மனசும் என் மனசும் ஒரே மாதிரி. நான் எப்படி வெண்ணலையாக இருக்கணும் அதே மாதிரி கயல். கோவப்பட்டாலும் பிள்ளம்மா கோவப்படும். வெண்ணலையான பிள்ளையும் கூட நல்ல மனசுள்ள இது. கயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கயல் சொல்லவும் எனக்கு அப்படி சங்கட்டமாக போச்சு. அப்புறமா என் மாமியை பார்த்து எனக்கு உண்மையிலேயே அழுக வந்துருச்சு. சொட்டா எதுக்குத்தே அழுகிறியே அப்படின்னுச்சு. அப்படியே சொல்லிச்சு என் மாமியா. என் சின்ன மகளையும் மருமகளையும் சின்ன மைனி ஒதுக்கி வச்சுட்டேன்னு சொல்லிச்சா. ஒரு நாள் என் மாமியா வருத்தப்பட்டதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கையெடுத்து கூப்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்பத்தா, நான் உங்களை விட்டுட்டு வேணுக்கு முன்னே உங்கள் மயனை கூட்டிக்கிட்டு போகலை. என்னோட குடும்ப சூழ்நிலைகளுக்காக என் பிள்ளை எங்கள் அம்மாவை தங்கச்சி எப்படியாவது கரை சேர்த்தணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போனேன் அப்படின்னு சொல்லி நானும் அழுதுட்டேன். உண்மையிலேயே அழுதுட்டேன், நீங்கள் நம்பணும். அப்புறம் கண்ணீர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் விடு அழுகாத, நல்ல நாளில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை அம்மா மன்னிச்சிரும் அப்படின்றாரு. ஆமாம், கையில் சொன்னது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சுங்க. நெசமாகவே சொல்கிறேன், மனசுக்கு ரொம்ப அம்புட்டு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு பிள்ளையை நம்ம பார்க்காம ஒதுக்கி வச்சிட்டோம்னா அந்த பிள்ளையை தான் ஒரு நாளைக்கு நினைக்க தோணும். பார்க்குறவங்க எதையாச்சும் பார்த்துட்டு எதையாவது ஒரு மனசங்கடத்தை உண்டாக்கிடுவாங்க.